ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் ஏற்காடுக்கு தான். இந்த ஏரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப பழசு. இதில் தான் வந்துட்டு நம்ம போட்டிங் போகிறோம். துடுப்பு போட்டுக்கு வந்து 300 ருபீஸு. அந்த மாதிரி பெரிய போட் இருக்குது பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 600லேருந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து பிரைவேட் தானே இந்த போட்டும்? கவர்மெண்ட் தான். நான் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு நம்மளே தான் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் ஏற்காடுக்கு தான். இந்த ஏரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப பழசு. இதில் தான் வந்துட்டு நம்ம போட்டிங் போகிறோம். சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பு போட்டுக்கு 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ போகலாம் வாங்க. துடுப்பு போட்டுக்கு வந்து 300 ருபீஸு. அந்த மாதிரி பெரிய போட் இருக்குது பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 600லேருந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெடல் போட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 மெம்பர்ஸ்க்கு வந்து 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 9 to 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் வந்து நீங்க விசிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏத டைம்ல வந்துட்டு நீங்க இந்த போட் ஹவுஸ்ல வந்துட்டு விசிட் பண்ணலாம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு பிளே ஏரியாவும் வந்துட்டு ஃப்ரண்ட் சைட்ல வந்துட்டு உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ சர்க்கஸ், ஊஞ்சல் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அப்புறம் பெடல் போட்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. நீங்க பெடல் பண்ணணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பெடல் போட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துடுப்பு போட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 8 to 9 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கீங்க, இல்லை 15 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கீங்கன்னா அப்படின்னா அந்த ஒரு பெரிய போட்டும் இருக்கு. அந்த போட்லயும் பாத்தீங்கன்னா நீங்க டிராவல் பண்ணலாம். ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. பிரிட்ஜ் வந்துட்டு கீழே வந்துட்டு தான் இந்த லேக் இருக்கு. அதை கிராஸ் பண்ணிட்டா இந்த போட் அப்படியே வந்துட்டு கர்வ் பண்ணி சுத்திட்டு வருவோம் போல இருக்கு. அந்த சைட்ல இருக்கு பாருங்க ரெஃபரன்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த ஏரி இந்த லேக் தான் இல்ல, இங்க ஏரிக்காடா இது? கவர்மெண்ட் தானே இது? ஆனா கான்ட்ராக்ட்ல தான் ஒர்க் பண்றீங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்களா இங்க? இதெல்லாம் பண்ணுவாங்களா? அப்படியே நிக்குது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணிடுவாங்க இந்த தண்ணி எல்லாம். தண்ணி தேங்கி இருக்கிறதுனால அப்படியே ஸ்மெல். இது ஒரு சுத்து மாதிரி இப்படி கூட்டிட்டு போயிட்டு காட்டு வந்துடுறீங்களா? நடுவில் ஒரு தீவு மாதிரி. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குல்ல, தீவு. அதுக்கு வழி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அந்த பிரிட்ஜ் வழியா ஸ்டெப்ஸ்ல நடந்து போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி அந்த சென்டர்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து கிட்ஸ் கூட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த பார்க்குக்கும் நீங்க போய்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் எங்களோட ரைடு வந்து முடிஞ்சிச்சு. வந்து பாத்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் வந்துட்டு இந்த ஐலாண்டை சுத்தி வரதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆச்சு. ஸோ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த போட்டிங்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்துட்டு இந்த போட்டிங்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணேன். நான் வந்துட்டு சூஸ் பண்ண போட் வந்துட்டு இந்த துடுப்பு போட் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பா உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டிங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐலாண்டை சுத்தி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.